வணங்கிருக்கீங்க. எப்படி நடந்தது பேச்சுவார்த்தை? சுமூகமாக இருந்ததா? நீங்கள் முன்னாடியே 5 தொகுதி கேட்கணும்னு வெளிப்படுத்துன்னு சொல்லியிருந்தீங்க. எத்தனை கேட்டிருக்கீங்க? சார், என்னோட பேர் டாக்டர் சுஜாதா பாலசுப்ரமணியன். ஜிகே குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சென்னை தாம்பரத்தில் எங்களோட கல்லூரி 31 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. எனக்கு கடன் பிரச்சனை காரணமாக நான் அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தோட ஒரு 91 கோடிக்கு 15 ஏக்கர் நிலத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டேன். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அவர் வந்து 91 கோடியில் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு வெறும் 30 கோடி மட்டும் பேங்க்குக்கு தான் கட்டினார். கட்டிட்டு பேலன்ஸ் பணத்துக்கு நான் வந்து கேட்டு அலையும் போது கொடுக்கவே இல்லை. பல நாளாக அலைஞ்சோம். அதுக்கப்புறம் அவர் வந்து நான் 15 ஏக்கரை 91 கோடிக்கு உங்ககிட்ட வாங்குறதுக்கு நான் வந்து பேங்க்கோட சேர்ந்தேன்னா 73 கோடிக்கு நான் வந்து ஆப்ஷன்லேயே எடுத்துப்பேன், 31 ஏக்கர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொல்யூட் பண்ணி ஆப்ஷன் நடத்தி சேல்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி இப்போ அவர் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவரோட ஃப்ளோட்டட் கம்பெனியில் அந்த ஆப்ஷனை எடுக்க வச்சு அப்புறம் ஒரே நாளில் பத்திரம் மாறுது, ஜி ஸ்கொயர் கம்பெனிக்கு மாறுது. 73 கோடிக்கு ஏலம் போன ஒரு பொருள் ஒரே நாளில் 100 கோடிக்கு அதிகமாகிடுது. இதை எல்லாத்தையுமே வந்து நான் நீதி அரசுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கேன். எனக்கு நீதி கிடைக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் சார். நான் வந்து இவர் இந்த இதில் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் ஆஃபீஸுக்கு என்னை வர சொன்னார். அதை நீ வந்து என்னோட சேர்த்து ட்ராவல் பண்ணலை அப்படின்னா நான் வந்து உங்களோட பர்சனல் கேரண்டி மிச்ச சொத்தை அட்டாச் பண்ணிடுவேன், அதனால என்னோட ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி மதன்ராஜன் சொல்லிட்டு ஞானாம்பிகா கேட்டர்ஸும் மூலியமாக என்னை அவங்க ஆஃபீஸ்க்கு வர வச்சு அங்கே வந்து நீங்கள் சீஃப் மினிஸ்டர் செல்லில் எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பியை வச்சு எங்கள் ஃப்ரெண்டு வந்து என்னை கலாய்ச்சிட்டாரு, இது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லை, சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் நீங்கள் உங்கள் கேஸ் ஜெயிக்க முடியாது, நான் சொல்கிற மாதிரி கேட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் பதில் எதுவும் சொல்லலை. அவரோட ஆஃபீஸ் சிசிடிவியில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். நான் அந்த அவரோட ரூமில் நான் எப்படி உட்காந்துருந்தேன், எப்படி என் காலேஜுக்காக கண்ணீர் விட்டேன் அப்படிங்கிறது அவரோட சிசிடிவியில் எவிடன்ஸில் தெரியும். யார் வந்து அவரை கலாச்சாரங்கிறது தமிழக முதலமைச்சர் தான் கவனத்தில் விட்டு நோக்கணும், அது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து ஒரு பொய்யான மாயையை வந்து உண்டாக்கி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காருங்கிறது இப்போ எங்களோட கல்லூரி முன்னாள் மாணவர்கள் எனக்கு முந்தானத்து புரிய வச்சாங்க. எங்கள் கல்லூரி மாணவர்கள் வந்து உலகம் எங்கும் இருக்காங்க, அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, பொலிட்டீஷியனாகவும் இருக்காங்க, பெரிய பெரிய ஓனர்களாகவும் இருக்காங்க. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஹாங்காங் எல்லா இடத்துலேருந்தும் என் தொட்டை பேச முடியாமல் போனதுக்கு கண்டினியூஸாக 3 நாளாக அவங்க எனக்கு ஆறுதல் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன். சாரை ஏற்பாடு பண்ணது எங்களோட முன்னாள் மாணவர்கள் தான். சாருக்கு ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சு என்னை அங்கே போய் மீட் பண்ண சொல்லி அவர்கிட்ட கொடுத்து சாரோட பிடி இன்னைக்கு எனக்காக இங்கே வந்திருக்காங்க டிஜிபிஐயாவை பார்க்க. ஸோ உங்ககிட்ட பொய்யா உங்களுக்கு கடன் தரதா சொல்லி கடன் இல்லை சார், கடன் இல்லை. என்னோட பொருள் 30 ஏக்கர்ல 15 ஏக்கரை நானே தான் விற்கிறேன்னு அவர்கிட்ட போனேன். எதுக்காக போனேன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் 31 ஏக்கருக்கு என் சொத்தை அபகரிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்து அதுக்காக நான் ஐயா என்னை காப்பாற்றுங்க, ஏன்னா இவர் பெரிய ஆள், அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இன்னொரு பெரிய ஆள்கிட்ட போகணுமே நானே தான் போனேன். ஆனால் காப்பாற்றுங்கன்னு போனவரே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, நயவஞ்சகம் பண்ணிட்டாரு. அவர் வந்து நான் இவங்களுக்கு உதவுனேன்றதை இனிமேல் தயவு செஞ்சு யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். அவர் உதவலை, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார், நயவஞ்சகம் பண்ணிட்டார். என்னைக்கு என் காலேஜை இடிச்சாரோ அது நயவஞ்சகம். மக்களுக்கு எல்லாருக்கும் புரியணும். நீங்க ரைட் அப்ல ஏதாவது கொடுத்துருக்கேன் சார், நிறைய ரெப்ரசன்டேஷன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இல்ல அவர்கிட்ட ஏதாவது நீங்க கையெழுத்து போட்டு ஏதாவது எம்ஓயு போட்டிருக்கேன் சார். அந்த 30 கோடி வாங்கினதுக்கு அவர் என் மேல ஆர்பிட்ரேஷன் கேஸ் போட்டிருக்காரு, அது கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல வந்து சொல்றாரு 30 கோடிக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, இவங்களோட வேற சொத்தை அட்டாச் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கோர்ட்ல நீதி அரசர் முன்னாடி பொய்யா தகவல் பதிவு பண்ணாங்க. ஓகே, உங்க பேர் என்னோட? டாக்டர் சுஜாதா பாலசுப்ரமணியன். இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? யார் வந்து உங்ககிட்ட மனு வாங்கினாங்க? எங்க டிஜிபி ஆஃபீஸ்ல வாங்கினாங்க சார். அவரை பார்க்கல நீங்க? சார் வெளியே இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்களோட ஆஃபீஸில் வாங்கினாங்க. மினிஸ்டர் ஐயா தான் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க. எங்கள் கல்லூரி மாணவர்களோட ரெக்வஸ்ட்டை ஏற்று அங்கேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஏதாவது இடிக்கிற மாதிரி இடிச்சிட்டாங்க சார். நான் அந்த வெள்ளிக்கிழமை நியூஸ் ஜே சேனலில் அது வந்தது, அதை பார்த்துட்டு தான் என்னோட கல்லூரி மாணவர்கள் உலகம் எங்கும் இருக்கிறவங்க அந்த நியூஸ் சேனலோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் மேடம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு நம்ம காலேஜ் அப்படின்னு. நாங்கள் கப்பல் ஒன்று வச்சுருக்கோம், கட்டி வச்சுருக்கோம், அந்த கப்பலை எடுத்து போகிறேன்னு சொல்லும் போது அவரோட ஆஃபீஸில் 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பதறேன், ஐயோ கப்பலா அப்படின்ட்டு. அப்படி ஒரு பதட்டத்தோடையே நான் வந்து ஒரு வாரமாக என்னால் தூங்குறேன்னா படுக்கிறேன், எதுவுமே தெரியாத அளவுக்கு மனக்குழப்பத்திலையும் வேதனையிலையும் நான் ஆயிட்டேன் சார். எந்த காலேஜ்? ஜிகே இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க எலக்ட்ரிக்கல் பிளாக்.
அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் இடிச்சதுக்கு? சார் சொத்து மதிப்பெல்லாம் இப்போ இடிச்சது அவங்க சேதப்படுத்துறது எவ்வளோ? பில்டிங்கோட மதிப்பு நான் பார்த்து தான் சார் சொல்லணும். அதில் மெஷின் ஸ்லாப் நடந்துகிட்டு இருக்கு சார். அன்னைக்கு எங்கள் காலேஜில் இவங்க இடிக்கிற ஈவெண்ட் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. 2:30 மணிக்கு இடிக்கிறாங்க. பிள்ளைங்க பூரா விளையாண்டுட்டு இருக்காங்க. காலேஜ் பூரா பரவி இருக்காங்க. 1000 பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்க இடத்துல அந்த குடும்பங்கள் 200 குடும்பங்கள் என்னை நம்பி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன பதில் சொல்றதுன்னு அவங்க இடிக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் ஏதாவது வித்த மாதிரி அவங்க ஏதாவது டாக்குமெண்ட் சார் வச்சுருக்காங்க? அவங்க ஆப்ஷனில் எடுத்த மாதிரி டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. அது கோர்ட்டில் இருக்கு. ஸ்டே இன்னும் வாங்கலை. ஹியரிங்கில் வந்திருக்கு. ஸோ அது வந்து அவங்க ஆக்குபை பண்ண அவர் பேரில் மாறின உடனே அது அவரோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் என்ன ப்ரொசீஜர் ஒரு விஷயத்த பண்ணணும்னா இருக்குது. அந்த எந்த ப்ரொசீஜருமே பண்ணலாம். அது ஏன்றது எனக்கு தெரியல. இப்போ நேரடியாக நீங்கள் குற்றம் சாட்டுறது யார் மேலே? உங்களுக்கு இது நேரடியாக யாருனால உங்களுக்கு சார் எனக்கும் G2 பாலா ராமஜெயமுக்கு தான் நான் அவர் தான் இடிச்சிட்டாரு. அவருக்கு அதிகாரமே இல்லை இடிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க அதை சொல்லுங்க. தமிழக முதல்வர்கிட்ட என்னோட கல்லூரியை காப்பாற்றுமாறு வேண்டுகோள் வைக்கிறேன் சார். 2000 குடும்பங்கள் 1000 பையங்க படிக்கிறாங்க. அவங்கள நம்பின பேரண்ட்ஸ் இருக்காங்க. 200 வாத்தியார்கள் இருக்காங்க. அவங்களோட குடும்பம் இருக்குது. எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம் மேடம், பிரார்த்தனை பண்ணுறோம். எங்களுக்கு இன்றைக்கி இல்லை சார் பிரச்சனை. நாங்கள் என்னைக்கு G2 அக்ரிமெண்ட் போட்டு அவர் பணம் தருவார் கடனுக்கு கட்டணும்னா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடனில் ஏன் வட்டி ஏறிட்டே இருக்கும். ஐயா வட்டி ஏறுது, இதை முடிங்கன்னா பண்ண மாட்டார். அதை காசு கேட்க போனேன் அப்படின்னா நான் அந்த ஆடியோஸ்லாம் தரேன். என்னோட மேனேஜர் அவ்வளோ மோசமாக மிரட்டுறது, வட்டியை விட்டு ஏற்றிடுவேன். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ எடுத்து ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார்? 31 ஏக்கரையுமே எடுத்து பிளாட் போடணும்னு நினைக்கிறாரு. 17 ஏக்கர் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அதை பண்ண முடியாது. ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பிளாட் போட முடியாது. மக்களுக்கு இதை நீங்கள் கொண்டு போய் சேருங்க. நான் காலேஜ் 37B ஆர்ட் ரோடு தான் காலேஜ் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கோம். 37B சர்ஃபேசி ஆக்டை கட்டுப்படுத்தாது. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், லீகலாக இருக்கவங்க எல்லாத்துக்கும். பட் இவங்க எப்படி அதை பிளாட் போட முடியும், எந்த அதிகாரத்தில் பிளாட் போட முடியும்னு எனக்கு தெரியல சார். நன்றி சார். ஓகே.